ராசிக்காரர்களின் வாழ்க்கை உனக்கு வசமாவதும் அதுவே உனக்கு விஷமாவதும் உன் கைகளில் தான் இருக்கிறது. ஆமாங்க. அதனால தாங்க வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்வதற்கே நம்ம வாழ்க்கையை நாம தான் வடிவமைச்சுக்கணும். அடுத்தவங்க மற்றவங்க நம்ம வாழ்க்கையை வடிவமைக்க கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்து கொண்டு யார் யார் எது சொன்னாலும் அதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு, ஆனால் தனக்கேற்றபடி சில முக்கியமான முடிவுகளை தாமாக எடுத்து வெற்றி பெறுபவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. யானை பசிக்கு சோழப்பொரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிகமாக தேவைப்படுது ஆனால் கொஞ்சமாக கிடைக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால் பழைய பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாகவே முடியுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்காம பார்த்துங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாமே இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுங்க. ராகு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும். தூக்கம் இல்லாமல் போகும். சில நாட்களில் சோர்வு களைப்பாக இருக்கும். அதனால தான் உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு இப்போ தேவைப்படுதுங்க. விட்டமின் டி குறையாமல் பார்த்துங்க. ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏழரை சனியில் ஜென்மச்சனி வந்ததுனால